இப்போ நம்ம வந்து கார சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. நம்ம இதில் வந்து காஞ்ச மிளகாயை சேர்த்துடலாம். நான் வந்து இங்கே ஒரு 7 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ காரமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து வறுத்துடலாம். இப்போ இதை வந்து கருக விடாமல் பார்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இப்போ இது வறுபடட்டும். நல்லா இந்த மிளகாவோட வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 8 பெரிய பல்லு பூண்டை வந்து தோலை உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம். இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி இந்த மேலே இருக்க தோல் சுருங்குற வரைக்கும் வதக்குனா போதும். இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கிடலாம். நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இது சைஸு ஏற்கனவே கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக இருக்கிறத எடுத்திங்கன்னா இதோட 2 மடங்கு எடுத்துக்கோங்க. நான் இதை 2ஆக கீரி தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி இதை வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்துடலாம். இதையும் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்துடலாம். வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கிட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து நம்ம 2 நிமிஷம் வதக்குனதும் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து லைட்டாக ஆறுனதும் நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் நம்ம ஏற்கனவே வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த எண்ணெயே வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா வறுபடட்டும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளித்த எண்ணெயை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம்.